வணக்கம். டைரக்டர் பாலா அவர்களே, திருவிக்ரம் சீனிவாஸ் அவர்களே, ஒரு டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. இத்திரைப்படம் மலையாளம் லாங்குவேஜ் கேரளா திரைப்படம். ஓகே, கேமரா ஆன் பண்ணால் ஸ்க்ரீன் பிளேவில் டைட்டிலில் பார்த்திங்கன்னா ஹீரோ ஒரு சில இடத்துக்கு போகிறாரு வராரு, நிறையா மர்டர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சில தலைவர்களை சந்திக்கிறாரு, வராரு போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில் ட்ராக் சாங்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு 2.5 மணி நேரம் இல்லை ஒரு 2.25 மணி நேரம் உள்ள ஒரு திரைப்படத்தை நான் ஷார்ட்ஸாக சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றத நம்ம நேரில் சந்திக்கும்போது தொகுத்துக்கலாம். ஓகே, சரி. ஹீரோ ஒரு ஊரில் அடுக்கடுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் அவர் ஸ்டே பண்ணுறாரு. அப்போது காலையில் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண் கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் துணி துவைக்கிறாங்க. அவங்க துணி துவைக்கிற தொழிலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்ககிட்ட தன்னோட துணியை கொடுக்குறாரு. அப்போது ஹீரோயின் துணியெலாம் துவைக்கும்போது எல்லாம் ரத்த கரையாக இருக்குது. அடுத்த ஷார்ட்ஸு, ஹீரோ தனியாக இருக்கிறதுனால ஹீரோயினி அப்பப்போ சோறும் குழம்பும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஷார்ட்ஸு, ஹீரோயினிக்கு அம்மா அப்பா கிடையாது. அம்மாவோட அக்கா வீட்டில் வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு, சூப்பர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கடையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த ஷார்ட்ஸு, ஹீரோ ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ரவுடியாக இருக்கிறா அப்படி. அடுத்த ஷார்ட்ஸு, ஹீரோ ஒரு கொலை செஞ்சுட்டு அந்த ஊரில் அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் தான் ஹீரோயினி. அப்புறம் அறிமுகம் ஏற்பட்டு அது காதலாக மலருது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டோட சம்மதத்தோட ஹீரோயினியை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க வர்றாங்க. அடுத்த ஷார்ட்ஸு, ஹீரோயினி சூப்பர் லைஃப் துணிக்கடையில் வேலை செஞ்சு தனியாக இன்னொரு ஷோரூம் அமைக்கிறாங்க. அதில் அவங்க மேனேஜராக வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த துணி ஷோரூம் எரிஞ்சிருது, எல்லாம் லாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட விவசாயத்தின் நிலத்தை கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய ஒரு விவசாய அமைப்புக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த கேஷ் வாங்கிட்டு வந்து இந்த சூப்பர் லைஃப் அந்த துணிக்கடை எரிஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நஷ்டீடாக காசு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல புது ஷோரூம் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ முறையாக அவர் கோட் ஷூட் போடுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட லைஃபே மாறிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு திருமண சேவை அமைப்பு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் ஹீரோ தான் திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையே நல்லபடியாக அமைஞ்சது, அதனால் தேவைப்படுறவங்க திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்றதெல்லாம் நினச்சி ஒரு திருமண சேவை மையத்தை நடத்துகிறாரு. அடுத்த ஷார்ட்ஸு, திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் கோவில் தரிசனம். அடுத்த ஷார்ட்ஸு,